ஒரு கப்பில் நம்ம மாவு சேர்த்துட்டு லைட்டாக இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாவு வந்துட்டு வெளியில் சிந்தவே சிந்தாது. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பிளேட்டு உள்ளேயே உங்களுக்கு அடங்கிடும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் கூட மாவு சிந்தவே இல்லை. அண்ட் இது தட்டுலையுமே ஓரங்களில் அந்த மாவு கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஸோ இனிமேல் இந்த மாதிரி மாவு ஜலிச்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பாக்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். கருவேப்பிலையை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இன்னும் புதினா மல்லி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். பட் எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்காது. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் சின்ன ஃப்ரிட்ஜ் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் இனிமேல் பாக்ஸில் புதினா மல்லி எதுவுமே வைக்க தேவையே இல்லை. நம்ம குப்பைன்னு நினச்சி கீழே தூக்கி போடக்கூடிய ஒரு கவரை வச்சு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் மாதிரி